ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போது 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதம் நடந்துகிட்ருக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தில் பிப்ரவரி 23க்கு மேலே நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய இனிமேல் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க இருப்பதாக ஜோதிடர்கள் குறிப்பிட்ட சில தாள்களை கூறியிருக்கிறாங்க. அதன்படி விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன தாள்களை கூறியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். சிவன்மலை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரவு பெட்டி. இது சிவபெருமானுடைய அருளால் உருவான ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இங்கு முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். முருகப்பெருமான் இங்கு இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் உத்தரவு பொருள் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட பொருளை கூறுவார். அது அந்த பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய பொருள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட சில தாக்கங்களை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். இது வரைக்கும் இந்த உத்தரவு பெட்டியில் எத்தனையோ பொருள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டிருக்கு. அத்தனை பொருளும் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பொருள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. இந்த உத்தரவு பொருள் எப்படி சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ, கிரகங்களுடைய மாறுதல்களாலும் தாக்கங்கள் ஏற்படும். அந்த தாக்கங்கள் சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அது நம்ம ராசிக்கு எப்படி அப்படிங்கிறத அப்பப்போ நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்பதை விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான பலனை இப்போ வாங்க அதிரடியாக பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பிப்ரவரி 23க்கு மேலே சஞ்சரிப்பார். இதனால் வாழ்க்கையில் இழந்த இன்பங்கள் இனி பிப்ரவரி 23க்கு மேலே மேலும் வீட்டில் உள்ள வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் உங்களுடைய திறமைக்கு பாராட்டும் நல்ல மதிப்பு பிப்ரவரி 23க்கு மேலே கிடைக்கும். சுய ஜாதக தசபுத்திக்கு ஏற்ப தொழில் அகலக்கால் வைப்பது நன்று. உடன் பிறந்தோர் நட்பு நல்லுறவு பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்படும். தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு இடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபமங்கல விரய செலவு பிப்ரவரி 23க்கு மேலே உண்டாகும். சுபக்கடன் வாங்கி பூமி வீடு வாகன வசதியை பெருக்குவது இந்த பிப்ரவரி 23க்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆயுள் ஆரோக்கியம் பற்றிய பயம்லாம் கூட அகலப்போகுது. புதிய சொத்துக்களுடைய சேர்க்கை பிப்ரவரி 23க்கு மேலே ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் சீராகும். வழக்கு விசாரணையில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகும். இதில் சுப காரியங்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தமானது அதிகரிக்கும். வேலை பளுவோ அலைச்சலோ அதிகரிக்கும். இதில் என்ன ஒரு இதுனா, புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட வருவாங்க. அதோடு பிள்ளைகளால் பிப்ரவரி 23க்கு மேலே பெருமை அடைவீங்க. பெண்களுக்கு கூட பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். சனி தன் பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்தி வழங்குவார். அதனால் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறியாகவும் வெயிட் பண்ணுங்க. ஜாதகம் சரியாக இருந்தால் வரன் பிடிக்காது. வரன் ஒத்து வந்தால் ஜாதகம் பொருந்தவில்லை. இந்த மாதிரி சங்கடங்கள் நிகழும். இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும். உடல்நலம் மற்றும் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீக தொடர்பான விஷயங்கள் விரைவில் முடிவிற்கு வரும். தாய் அன்பும் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். மூதையார் சொத்துல அனுகூலமான திருப்பங்கள் பிப்ரவரி 23க்கு மேலே உண்டாகும். சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். சிலர்லாம் ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். இதில் வயது முதிர்ந்த பெண்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். அடமானத்தில் இருந்த நகைகள்லாம் மீட்கிறதுக்கு பிப்ரவரி 23க்கு மேலே ட்ரை பண்ணுங்க. புதிய அணிகலன்கள் அழகு ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழலாம். கணவன் மனைவி ஒற்றுமையானது அதிகரிக்கும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பானது அதிகரிக்கும்.
பருவ வயதினருக்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது எல்லாமே பிப்ரவரி 23க்கு மேலே உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதார ரீதியாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நாட்களாக பிப்ரவரி 23க்கு மேலே இருக்கும். அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கும் இடம் தானா தேடி வரும். செல்வ செழிப்பில் மிதப்பீங்க. பண வசதி சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வராது என்று நினைத்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். இல்லை என்ற நிலை இனி இல்லை. பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீங்க. வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி வாழ்க்கைக்கு ஜீவனத்திற்கு தேவையான வருவாய் கிடைக்க துவங்கும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீங்க. தாய் தந்தை பொருளுதவி செய்து வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீங்க. மூத்த சகோதர சகோதரியால் ஆதாயம் உண்டு. ஸோ பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கு. அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய பதவி உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும். தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய அனுசரணையும் ஆதரவும் உண்டு. உங்கள் அலுவலக வேலை தொடர்பாக வெளிநாடு சென்று வருவீங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை பிப்ரவரி 23க்கு மேலே கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். விரும்பிய மாற்றத்தை தரக்கூடிய நல்லதாக பிப்ரவரி 23க்கு மேலே அமையும். வழக்குகள் ஏற்பட்ட மன உளைச்சல் குறையும். ஆயுள் சார்ந்த பயம் விலகும். உடம்பும் மனதும் புத்துணர்ச்சி அடையும். சிலர்லாம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உத்தியோகத்தில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பெண்களுக்கு இது மிக மகிழ்ச்சியும் உற்சாகமும் தரக்கூடியதாக பிப்ரவரி 23க்கு மேலே அமைய போகுது. சுய தொழில் புரியக்கூடிய பெண்களுடைய திறமை வெளிநாடு வரை கூட பரவ வாய்ப்பு இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் மொத்தமாக உங்களுக்கு அகலும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் படிப்படியான முன்னேற்றம் வடிவில் வெற்றியை பெறுவீங்க. பெண்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்திற்கு விசுவாசமாகவும் நன்றியோடு இருப்பீங்க. தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணக்கூடிய கனவுகள் பலிதாகும். கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரம்பும். தங்கம், வெள்ளி, அழகு, ஆடம்பர பொருட்கள் அதிகம் சேரும். வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். பழைய கடன் அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீங்க. மாதவிடாய் கோளாறு சீராகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அப்புறம் ஆல்ரெடி சூரிய கிரகணம் நடந்ததில்ல, சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரிஞ்சிருக்காது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சம்பவித்திருக்கு. தாய் தந்தை வழி உறவுகளோடு மோதல், கருத்து வேறுபாடு பிப்ரவரி 23க்கு மேலே வரலாம். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் உண்டாகலாம். வீடு மாற்றம் செய்வதை தவிர்க்கணும். தாய் தந்தையரை அனுசரித்து செல்லணும். அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற அப்பதான் முடியும். கிணறு வெட்டுவது, போரிங் போடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. சொத்து வாங்குவது, விற்பது ஆகியவற்றில் தவறான விலை நிர்ணயம் ஏற்படலாம். முதல் முறையாக நோய்க்கு வைத்தியம் செய்வது நல்லதல்ல. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் வரலாம். விவசாயிகள் கால்நடை வளர்ப்புகளால், பண்ணையாளர்களால் கவனத்தோடு இருக்க வேண்டும். பெற்றோர்கள், பெரியோர்கள், முன்னோர்களுடைய நல்லாசிகளை பெறுவதால் சுய ஜாதக ரீதியான தோஷங்கள், சாபங்கள் விலகும். உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் இனி சந்திர கிரகணம் நடக்க இருக்கு. சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் சில குறிப்பிட்ட பகுதிகளில் தெரியும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சந்திரன் கேது சேர்க்கை ஏற்படுது. அதனால் உங்களுடைய 9ஆம் அதிபதி சந்திரன் 10வது இடத்துல சஞ்சரிக்கிறார். சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள் மிகுதியாகும். புதிய வெளிநாட்டு வேலை, தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கும். சொத்துக்கள் சேரும். கூட்டு தொழில்கள் கூட சிறப்படையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்மஸ்தாபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு உதவி செய்தால் பாக்கிய பலன்கள் அதிகரிக்கும். ஸோ உடல் ஆரோக்கியத்திலேயும் நல்ல மாற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம்.
ஸோ இந்த கிரகணத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். ஆக மொத்தம் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.